முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. சே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. மன வருத்தமா இருக்கு. எனக்கே மன வருத்தமா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த சம்பவத்தில் மாட்டின அந்த நபருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் காலையில ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்துக்கான ஷூட்ல ஆக்சுவலா சேதனை வீட்டுக்குள்ள போயிருக்காங்களா, வீட்டுக்குள்ள போன சேதனை ரிட்டர்ன் வரும்போது கையோட ஒரு நபர் எவிட் பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டாங்களா, அப்படி ஒரு நியூஸ் இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன். அதுக்கான ஒரு ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க. கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ரோமோ இப்போ புதுசா விட்டுருக்காங்க. 3 ப்ரோமோ விட்டுருக்காங்க, 4 ப்ரோமோ ஒன்று இருக்குது. ஸோ 3 ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள நம்ம சேதனை போற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் வெளியே வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. 4 ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சீசன் மாதிரி தான். கடைசி சீசன்ல ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி இவங்கள பார்த்து இவங்க பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை வச்சிருக்காங்க. பட் இந்த சீசன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கண்ணாடிக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க போல. ஃப்ரண்ட்ல ஒரு கண்ணாடி மட்டும் வைக்காம சுத்தி நிறைய கண்ணாடி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான உருவம் வந்து சுத்தி சுத்தி தெரியுது, பார்க்க நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்லயுமே ராணா அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. இன்னைக்கு என்ன ப்ரோ ஃபினாலே ப்ரோ, இன்னைக்குமா ரோஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்படி ஒரு அப்டேட் இருக்குது. அதை பத்தி மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. 3 ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சேதனை வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி தான். லாஸ்ட் சீசன் கமல் சார் வீட்டுக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். புத்தகத்தை கொடுத்து அதுல வந்து நம்ம கமல் சார் வந்து அவங்களே சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி சேதனை வந்து புத்தகம் கொண்டு போனாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் வீட்டுக்குள்ள வந்து ஒரு குண்டு வைக்க போயிருக்காங்க. போன தலைவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டே ரொம்ப ஜாலியா பேசியிருக்காங்க. எப்படி சேதனை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு கடைசியா வீட்டுக்கு வெளியே தான் ஒரு வெடிகுண்டை வச்சிருக்காப்ல. என்ன பண்ணிருக்காப்லனா வெளியே வந்து ஒரு gift பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அதுக்குள்ள ஏதோ கார்டு மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது கார்டு மாதிரி வச்சு வெளியே மேல பலூனை பறக்க விட்டுருக்காங்க. அந்த gift பாக்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஓபன் பண்ண சொல்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு உள்ள இருந்து கார்டு வரும்னு நினைக்கிறேன். எவிக்டட் சேவ்ட் அப்படி மாதிரி கார்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்துல நம்ம ரயான் அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்களா. என்ன ப்ரோ சொல்ற, அப்ப பவித்ரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், பவித்ரா இல்ல, ரயானை தான் எவிட் பண்றாங்க. சோ ரயான் தான் 4th ரன்னர் அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. சோ ரயானை எவிட் பண்ணி ரயானை வந்து கையோட கூட்டு வந்துறாங்க. நான் என்ன மன வருத்தமா இருக்குன்னு சொன்னா, ரயானுக்கான முதல் வெற்றியை சேதனை வீட்டுக்குள்ள போய் தான் கொடுத்தாங்க. அந்த டிடிஎஃப் வந்து சேதனை வீட்டுக்குள்ள போய் கையில கொண்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கடைசி அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போகும்போது வாப்பா உன்னை நானே கூட்டு போறேன் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சேதனை வீட்டுக்குள்ள போயிட்டு ரயான் அவர்களை கையோட கூட்டு வராங்க போல. அது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா பவித்ரா விட டிசர்வ் தான். நான் என்ன கேட்டா நான் ஓப்பனா சொல்ல போனா ரயானை பொறுத்தவரைக்கும் பவித்ராவை விட பயங்கரமான டிசர்வ் நான் சொல்வேன். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 3rd ரன்னர் அப்ப வச்சா மாத்திருக்கலாம். பவித்ரா விட விஜய் விஷாலோட டிசர்வ் நான் சொல்லுவேன். ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா விஜய் விஷாலை விட பயங்கரமான டிசர்வ் தான். இருந்தாலுமே விஜய் விஷால் ஓட்டுகள் வச்சிருக்காப்ல. சோ அவர் பக்கத்துல நம்ம போக முடியாது. சோ ஓட்டுகள் இல்லாம இருக்கும்போது பவித்ரா ரயான் இந்த 2 பேருமே கொஞ்சம் சரிசமமான ஓட்டுகள் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அன்அஃபிஷியல் நம்ம பார்த்திருந்தோம் பவித்ராக்கு ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ரயானுக்கு ஓட்டுகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அஃபிஷியலையுமே ரயானுக்கு நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை நம்ம கூட பல வீடியோல ஷேர் பண்ணியிருப்போம். ரயானுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வருதான் ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ரயானை 4th ரன்னர் அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு பெருசா யாருமே ஃபேவரட் கிடையாது. நான் ஓப்பனா நிறைய இடங்களா சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபேவரட் பிளேயர் அப்படிங்கிறது இந்த பெருசா எனக்கு கிடையாது. நான் பிளேயரா பெருசா யாருமே கனெக்ட் பண்ணல. அப்படி நான் பிளேயரா ஒருத்தனை கனெக்ட் பண்ணேன்னா அது வந்து ரயான் முத்துக்குமரன் மட்டும்தான். ஒரு பிளேயரா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிளேயரா கனெக்ட் பண்ண அப்படின்னா ரயான் முத்துக்குமரன் மட்டும் தான். பட் ஃபேவரட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபேவரட் அப்படி கிடையாது. அந்த வகையில் எனக்கு வந்து ரயான் பிடிச்ச ஒரு பிளேயரா இருந்தா ஸோ ரயானை வந்து இப்படி எவிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருப்பா. அவனை வச்சிருந்திருக்கலாம். இப்போ ஒரு 3rd ரன்னர் அப்ப வச்சா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருக்கலாம். 3rd ரன்னர் அப்ப அனுப்புற அளவுக்கு பவித்ரா அவ்வளவு கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்காங்களா என்ன, அவ்வளவு டாஸ்க் வின் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன. சரி ஒன்னு சொல்றதுக்குல நண்பர்களே, கடைசி நாட்கள் நம்ம எதுவும் பேசுறதுக்குல செலிப்ரேட் பண்ற நாட்கள் தான். அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதனால யாருமே இந்த டாஸ்க்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன ப்ரோ எல்லாரும் பெட்டியை திறக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் மூலமா நம்ம ரயான் அவர்கள் தான் எவிட் பண்ணி வெளியே கூட்டு வராங்களா. அடுத்ததா இந்த கண்ணாடி முன்னாடி பேசுறது எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 பேருமே கொஞ்சம் எமோஷனலி டவுன் ஆகி போய் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர்லாம் பயங்கரமா நெகட்டிவ் வாங்கின பர்சன்ஸ். அது உங்களுக்கே தெரியும், விஜய் விஷால் சௌந்தர்யா அந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பயங்கரமா நெகட்டிவ் வாங்கியிருக்காங்க. மக்கள் மத்தியில் இப்போ ஒருத்தி நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நேத்துல இருந்து ஒரு விஷயம் பயங்கரமா பரவிச்சு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அதை பத்தி நம்ம கூட பேசியிருப்போம். விஜய் விஷால் தான் முதல் ரன்னர் அப்பா அப்படி சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்ல. அப்படி அந்த நியூஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விஜய் விஷால் மாஸ்டரான்னு சொல்லிட்டு விஜய் விஷால ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் போக 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 என்னாச்சுன்னு தெரியல, மக்களே விஜய் விஷால் டிசர்வே கிடையாது, அவன்லாம் டிசர்வே கிடையாது, அவனை எப்படி நீங்க ரன்னரை பார்க்கலாம், அதுக்கு பவித்ரா கொடுக்கலாம், அதுக்கு ரயானுக்கு கொடுக்கலாம், அதுக்கு சௌந்தர்யா கொடுக்கலாம்னு சொல்லி மற்ற ஆட்கள்லாம் பேச ஆரம்பிச்சு விஜய் விஷால் ஒரு மாதிரி டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இப்போ வரதுக்கு நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்க 2 நம்பர் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் சௌந்தர்யா தான். ஓகேவா, இப்போ வரதுக்கு சௌந்தர்யா நெகட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, இப்போ வரது பண்றாங்க ப்ரோ. சும்மா நார்மலா ட்விட்டர்ல போய் பாருங்களேன், முத்துக்குமரன் நீங்க டைட்டில் வின் பண்ணிட்டான், அதை யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றதை விட சௌந்தர்யாக்கு அந்த டைட்டில் கிடைக்கல அப்படிங்கறத பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓப்பனா பார்க்க முடியுது. அந்த வகையில ஒரு விஷயத்தை மட்டும் என்னால கவனிக்க முடியுது.
போகுது. பயங்கரமா பண்றீங்க. பயங்கரமா பண்றீங்க. இதுல நம்ம கடைசி நாள் லைட்டா சப்போர்ட் கொடுத்தா நம்ம உடனே பிஆரா மாறிடுறோம். ஆனா முதல் நாள்ல இருந்து முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் பிஆரா இருக்க மாட்டேங்காங்க. கடைசி நாள் சொத்தோல எப்பா அந்த பொண்ணை போட்டு ஓவரா அடிக்கிறாங்களப்பா, ஆப்போசிட்ல இருக்க அந்த நபருக்கும் சின்ன சின்ன நெகட்டிவ் எடுத்து வெளியே காட்டலாம்னு சொல்லி காட்டினா நம்ம இப்ப பிஆரா மாறிட்டோம். ரைட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஒண்ணு ப்ரோ, நான் ஒரு விஷயத்தை பயங்கரமா கவனிச்சேன். கடைசி சீசன்லாம் ஒரு சில பேரை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஓகேவா, ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அந்த சில ஆட்கள்லாம் இந்த சீசன்ல பார்க்கும்போது ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு என்ன யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேசி எதுவும் பண்றதுக்குல அந்த வகையில் 5 பேருமே கண்ணாடி முன்னாடி இருந்து பயங்கரமா எமோஷனலா பேசுறாங்க. இதுலயே எனக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. வின்னர் ரன்னர் யார் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். வின்னர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் முத்துக்குமரன் தான். ரன்னர் என்னால உறுதியா சொல்ல முடியும். இருந்தாலும் நான் அஃபிஷியலா அப்டேட் ஆகல. நேத்து ஒரு விஷயத்தை போட்டிருந்தேன், அதை கூட டவுட்டா வச்சு தான் போட்டிருந்தோம். இருந்தாலும் அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப தெளிவா அப்டேட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம ராணோக்கு என்ன ப்ரோ ரோஸ்ட்னு கேட்டீங்கன்னா, ராணோக்கு ஆக்சுவலா அது என்ன ரோஸ்ட்னே தெரியல ப்ரோ. அது எனக்குன்னு புரியல. ராணோக்கு ரோஸ்ட் மட்டும் அப்டேட் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மேட்டரா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அதான் பண்ணான். கடைசி நாள் போயிட்டு பவித்ரா பிடிச்சி வச்சு நான் உன்னை தொல்லை பண்ணனா, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல, நீ பண்ணது அப்படி வெளியே போச்சு, நீ சொன்னாலும் அப்படி ஆயிடுச்சு, நீ இந்த இடத்துல பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி திரும்ப பவித்ரா போட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிருப்பான். ஃபோர்ஸ் பண்ண மீன்ஸ் வந்து ஏதோ அவன் வந்து பவித்ரா வாயால ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறான். அந்த ஆன்சரை பவித்ராவை சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணா. இருந்தாலும் பவித்ரா அந்த இடத்துல கடுப்பாய் கிளம்பி போயிட்டாங்க. சோ அதை வந்து நேத்து அந்த இடத்துல நிறைய பேர் தட்டி பேசியிருப்பாங்க. ஏண்டா ஃபைனலிஸ்டா விடுறா, ஃபைனலை கொண்டாட விடுறா, தேவையில்லாம ஏன்டா குறுக்க போயிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அதுல ரியா தான் கொஞ்சம் தேவையில்லாம வார்த்தை விட்டுருப்பாங்க. அதுக்கு நம்ம ரயான் வந்து நல்லாவே பதிலடி கொடுத்திருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி அந்த விஷயத்தை எடுத்து பேசலாம். பட் ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உடனே சொல்லலாம் ப்ரோ, ஃபினாலேல கூட அந்த மனுஷனை விட்டு வைக்க மாட்டீங்களா ப்ரோ, ஏன் ப்ரோ போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ. இவன் எதுவும் பண்ணாமலாம் இவ்வளவு பெருசா மாறாது. ஏன்னா நேத்து இந்த பவித்ரா பேசுற ஒரு விஷயமும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸை நீங்க ஓவரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதான் எனக்கு பிடிக்கல, அந்த தப்பை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. அதனால நம்ம அதை பத்தி பெருசா பேச முடியாது. பட் அது ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். வின்னர் முத்துக்குமரன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரன்னர் எனக்கு தெரிஞ்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு யார் அந்த ரன்னர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டு, ரயானுக்கான அந்த எவிக்ஷன் இருக்குல்ல, ரயானை வந்து 5வது வெளியெடுத்திருக்காங்க, அதாவது 4வது ரன்னரப்பா அந்த வீட்டை விட்டு வெளியெடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்வேன். பட் பவித்ரா அந்த அளவுக்கு டிசர்வ். பவித்ராவை நார்மலா டாப் 6 கொண்டு வரும்போதே நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. ஓகேவா, பவித்ரா டாப் 6 என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறம் டாப் 5 வந்தா இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சாங்க. பவித்ரா டாப் 5 நோ என்னன்னா ஷோ நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சடனா பார்த்தா பவித்ரா டாப் 4. எப்படி நண்பர்களே, பவித்ரா டாப் 4 விட்டா விஜய் விஷால எவிட் பண்ணி பவித்ரா டாப் 3 கூட கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் டக்குனு பவித்ரா மேலே ஏற்றி பவித்ரா கையை கொடுங்க இந்தாங்க கப்புன்னு சொல்லி கையை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபன் சப்பாட் அப்படிலாம் நடக்காது. அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. முத்துக்குமரன் தான் அந்த கோப்பை போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த டிராஃபி அப்படிங்கிறதா எப்படி இருக்கும்னு சொல்லி போகிறது எந்த ஒரு பிக்சருமே லீக் ஆகல. ஏன்னா ஷூட் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இனிதான் ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒருத்தி ஓட்டி கொண்டு போவாங்க. 6 மணிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நேற்று ஷூட் பண்ணியிருப்பாங்களா அந்த டான்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த எவிக்ஷன் விஷயங்களை மட்டும் தான் காமிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்த பார்க்கலாம்.